ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு தரமான சூப்பர் வீடியோங்க. நீங்கள் போய் பார்க்க முடியலாட்டியும் இந்த வீடியோவை பார்த்து நீங்களே போனது மாதிரி என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வீடியோ தான். வாங்க என்ன வீடியோண்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆஹா, நீங்களே கெஸ் பண்ணிட்டீங்க போல். ஆமாங்க, நாங்கள் டூர் தான் கிளம்புறோம். ஃபேமிலி டூர். எங்கன்னு பார்க்குறீங்களா? அது நான் போக போக சொல்கிறேன். ஆகஸ்ட் 15 தொடர்ந்து நம்மளுக்கு 3 நாள் லீவு கிடச்சிருச்சா. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் நாங்கள் ஃப்ரைடேயும் சாட்டர்டேயும் பிளான் பண்ணி எங்கே நாங்கள் போகிறோன்னா அதுதான் சஸ்பென்ஸ். போய் இறங்கி நான் சொல்கிறேன். இப்போ ஆகஸ்ட் 15 எங்கள் பக்கத்தில் நியர்பை ஹோமில் கொடி ஏற்றிட்டு வர்றாங்க. அவங்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துட்டு அப்படியே பெட்ரோல் பேங்க் போய் பெட்ரோல் போட்டு டேங்கு ஃபுல் பண்ணிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் டீ கடைக்கு வந்துட்டாங்க. டீ குடிச்சிட்டு போவோம் அப்படின்ட்டு டயர்டாயிடுச்சு. சாப்பாடு எல்லாமே மார்னிங் வீட்டிலே முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு தான் டீ குடிக்கிறக்கானி இங்கே வந்தாச்சு. அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இந்த ரோடெலாம் பார்த்தா உங்களுக்கு எதுவும் ஞாபகம் வருதா? இந்த மாதிரி மரம்லாம் இப்போ நம்ம பார்க்க முடியுமாங்க? ஒரு ஹில் ஸ்டேஷன் வியூ போனால் தான் இந்த மாதிரி மரம்லாம் நம்ம பார்க்க முடியும். உங்களுக்கு லைட்டாக தேனி சைடு போகிற மாதிரி இருக்கலாம். தேனி சைடு கூட போகலாம். இப்போ உங்களுக்கு மலை ஏறுற மாதிரி இருக்கோ? ஆமாங்க, மலை ஏற தான் செய்கிறோம். ஆனால் இது என்ன மலை தெரியுமா? இன்னமும் உங்களுக்கு நான் மறைக்க விரும்பலை. மூணாருக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு பிளான் பண்ணி நம்மளுக்கு தொடர்ந்து 3 நாள் இருக்குது. சண்டே வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். இந்த ஃப்ரைடேவும் நம்மளுக்கு சாட்டர்டேவும் யூஸ்ஃபுல்லாக ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுவோம். நம்ம ஊரில் மதுரையிலாம் ரொம்ப வெயிலுங்க. மதுரையில் மழையுமே இல்லை. இந்த 1 வீக்காக மழையே இல்லை. அதனால நம்ம ஒரு வியூ மாதிரி போயிட்டு அப்படியே நம்மளுக்கு வீடியோவும் எடுத்தது மாதிரி இருக்குண்டு அப்படியே நானே எங்கள் டேடி ஃபேமிலியும் கிளம்பியாச்சுங்க. போகிற வழி எல்லாம் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இறங்கி எல்லோரும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மூணாண்ட என்னங்க தேயிலை தோட்டம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் தேயிலை தோட்டம் இது. அப்புறம் ஏற்கனவே வால்பாறை வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயுமே இந்த தேயிலை எஸ்டேட் தான் நிறைய வரும். அதுபோல் இப்போ மூணார் வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த டைம் ஊட்டி போனாலும் உங்களுக்கு ஊட்டியில் உள்ள கிளைமேட் எல்லாமே எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். மக்களே, இந்த மூணார் வியூவை பாருங்கள். இன்னும் மூணார் நாங்கள் உள்ளே போல் ஒரு இடத்துல நின்று உங்களுக்கு வியூ காமிக்கிறதுக்கான இந்த டேம் வியூ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. போட்டிங்லாம் போயிருப்பாங்க. அந்த டேம் வியூ இங்கே வரையும் தெரியுது. அதனால் அங்கே ஒரு 15 பேர் 20 பேர் நின்று வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, உங்களுக்கு நான் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் காமிப்போன்னு தான் இந்த டேம் வியூவை உங்களுக்கு சூப்பர் கிளியராக வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிச்சேன். இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ஆகா, நானே போய் பார்த்துருக்க மாதிரி இருக்கேன். கண்டிப்பாங்க, நீங்களே போய் பார்த்த மாதிரி தான் கிளியர் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். நானே அப்புறம் ரிஷானே என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாமே ஒரு தரமாக ஒரு வீடியோ எடுத்துக்கிடுவோம். ஞாபகமாக இருக்கட்டும். மூணாருக்கு வந்ததை பதிவு பண்ணுவோண்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டாச்சு. ஃபஸ்ட்டு எங்கள் டேடி, அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் ரிஷானை நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எங்கள் டேடி என்னையே எங்களெல்லாம் சேர்த்து ஒரு வியூ பாயிண்ட்டோட வீடியோ எடுத்துக்கிடுவாங்க. இதில் ஒன்று என்னன்னா, எனக்கும் ரிஷானுக்கும் ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிடுச்சுங்க. ரொம்ப எங்களால் ட்ராவல் பண்ணவே முடியலை. நானும் டல்லாக இருப்பேன், ரிஷானும் டல்லாக இருப்பார். இருந்தாலும் விடாமல் மூணார் போயிட்டு வரணுங்கிறக்காண்டி நாங்கள் போயிட்டு வந்தோம். சும்மா தானே வீட்டில் இருப்போம். சரி, அங்கே போய் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரக்காண்டி ஒரு பக்கத்துலேயே டாக்டர்கிட்ட பார்த்து கன்சல்ட் பண்ணி ரிஷானுக்கு ஊசி போட்டாங்க. எனக்கு ஊசி தேவையில்லைன்ட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குண்டு ரிஷான் மட்டும் இன்ஜெக்ஷன் போட்டு நாங்கள் அப்படியே பார்க்க கிளம்பியாச்சு. உங்களுக்கு ஃபேஸ்லேயே தெரியும் எவ்வளோ டல்லாக இருப்போண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் கிடச்சிருச்சு. இதோட ஃபோட்டோ சூப்பராக இருக்கும். நான் அந்த ஃபோட்டோவும் இன்க்ளூட் பண்ணுறேன். மக்களே, நீங்களும் இதே போல் ஏதாவது உங்கள் ஃபேமிலியோட டைம் பண்ணுற நாள் ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். இயற்கையை படைச்சி வச்சுருக்கிறது எதற்காக? நம்ம போய் அதை பார்க்கணுங்கிறக்காண்டி. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், வீட்டிலே இருந்துடாதீங்க. ஏதோ மணி சேவ் பண்ணி அதில் நீங்கள் போய் ஒரு ஃப்ரெண்ட் ஃபேமிலியாவோட இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட இல்லை நீங்கள் தனிப்பட்டு, ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம தனிப்பட்டு போகிறதோட ஒரு ஃபேமிலி ஒரு 5-6 ஃபேமிலி சேர்ந்து போனால் அதுவும் சூப்பராக இருக்குங்க மக்களே. கண்டிப்பாக நீங்கள் இந்த மூணார் பார்க்கக்கூடிய பிளேஸ். கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை ஏற்கனவே போய் அங்கே என்ஜாய் பண்ணி வந்திருந்தாலும் நீங்கள் போயிருந்தப்ப உங்களோட ஃபீல் என்ன, உங்களோட என்ஜாய்மெண்ட் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே. இப்போ எங்கள் பிளான் 3 எடுத்ததுனால நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும்.
கிட்டத்தட்ட இங்கே வர்றப்பே நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே ஒரு 4 to 5 o'clock ஆயிடுச்சு. இப்போ நாள் நாங்கள் ஆகஸ்ட் 15 நேற்று தான் கிளம்பி ஒரு மதியானத்துக்கு மேலே கிளம்பி இங்கே ரீச் ஆகிறதுக்கே 5 o'clock ஆனதுனால இந்த வியூ பாயிண்ட்டை மட்டும் நாங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு வரவே நைட்டு ஒரு 6 ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு இடத்துல காரை போட்டு எங்கள் ரூம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி ரொம்பவே கூட்டங்க. இந்த ஆகஸ்ட் 15 தொடர்ந்து 3 நாள் லீவ் வரதுனால எல்லா மக்களும் வந்துட்டாங்க. இனிமேல் பிளான் பண்ணி வரணும். எப்போவுமே லீவ் அப்போ வரக்கூடாது. அதுவும் சாட்டர்டே சண்டே வந்தால் நம்மளுக்கு எல்லா ரேட் இந்த ரூமோட ரேட் எல்லாமே கூட தான். ஆனால் எங்களுக்கு ரூமோட ஆம்பியன்ஸ் எல்லாமே பிடிச்சிக்கிருச்சு. ஸ்விஸ் கார்டன் 5000 rupees வந்துச்சுங்க 2 ரூம் போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு 2 ஆளுக்கு 2000ன்ற மேனி, எங்களுக்கு 3 மெம்பர்ஸ்னால 3000. அப்போ 2 ரூம் சேர்த்து எங்களுக்கு 5000 எடுத்துட்டோங்க. ரூமெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பால்கனி வியூவோட அப்புறம் டவுன் வியூவோட சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு ஆம்பியன்ஸாகவும் இருக்குது. இப்போ ஒரு இடத்துல காரை போட்டு ரூம் இந்த ரூம் மட்டும்தான் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. நிறையா ரூம் பார்த்தோம், அதில் காஸ்ட்லி கூடவும் இருந்துச்சு. ஆனால் இது கொஞ்சம் டீசெண்டாக 3 ஸ்டார் ரூம் மாதிரி பக்காவாக இருந்துச்சு. 5 ஸ்டார் ரூம் எல்லாமே பெர் பர்சனுக்கே 5000 கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு 1 டே தங்குறதுக்கு இது அஃபர்டபுளான ரேஞ்சுன்னு இங்கே வந்தாச்சுங்க. இங்கே வந்துட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே ஒரு திவானி கட்டில் போட்டிருந்தாங்க. அது ரிசானுக்கு ரொம்பவே பிடிச்சிக்கிருச்சு. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணார். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறதுலாம் நாங்கள் எப்படி கிளம்பி வந்தோம், எந்த மாதிரி பிளான் பண்ணோம், அப்புறம் டீ குடித்தது என்ன, இப்போ இங்கே படுத்துட்டு மார்னிங் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக எங்கே போய் டீ குடிக்க போனோம், என்னென்ன ஹோட்டல் தேடி எப்படி வந்தோம், ஹோட்டலோட ரேஞ்ச், இதுதான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட் டே நாங்கள் என்ன பண்ணுறோன்னு இந்த வீடியோவிலே நான் சொல்லிடுறேன். இப்போ நாங்கள் மார்னிங் ஆயிடுச்சு, நைட்டு படுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் ஒரு கடைக்கு டீ குடிக்க போகிறோம். வாக்கிங் மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு இயற்கையை ரசிக்கிறது. நம்ம வாக்கிங் போனால் தான் இயற்கையை ரசிக்க முடியும், அந்த ஜில்னஸையும் நம்ம ரசிக்க முடியும். இந்த மூணாரில் செம்ம ஜில்னஸாக இருந்துச்சுங்க. கிளைமேட் சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ டீ குடிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த ஹோட்டலை பற்றி நான் சொல்கிறேன். அங்கே தான் நாங்கள் டீ குடித்தோம். அப்புறம் மார்னிங் அங்கே உள்ள பறவைகளுக்கெல்லாம் இற போட்டாங்க, அதையெல்லாம் ஃபீட் பண்ணதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் அங்கே தான் மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புனோங்க. கிளம்பி ஒரு 2 பிளேஸ் தான் பார்த்துருப்போம். ஒரு பிளேஸ் என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். டேமில் ஸ்பெண்ட் பண்ணிட்டோங்க. டேம்லேருந்து வெளியில் வரப்போ பொட்டானிக்கல் கார்டன் கவர்மெண்ட் சைடில் உள்ள பொட்டானிக்கல் கார்டன் வியூவை பார்த்தோம். அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. இந்த மூணாரில் 1 டேக்கு நாங்கள் 2 பிளேஸ் தான் பார்த்துருக்கோம். அப்போ மூணாரில் 3 நாளாவது வேணும். நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்குது, பாட்டாக பார்க்கலாம். ஆனால் இப்போ நம்ம பிளான் பண்ணி வர்றதோட மூணாருக்கு நம்ம வந்துட்டாலே இங்கே ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி வச்சுட்டு, இல்லை நீங்கள் பஸ்ஸில் வந்தாலோ ட்ரெயினில் வந்தாலோ நீ வந்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கே ஜீப் ரைட் பிடிச்சிக்கணுங்க. ஜீப் ரைடு பெர் பர்சனுக்கு ஒரு ஃபேமிலிக்கே ஒரு 5லேருந்து 10 பேர் போகலான்னு நினைக்கிறேன். ஒரு 3000 4000 தாங்க வருது. கண்டிப்பாக நீங்கள் ஜீப் ரைட் போனீங்கன்னா மோஸ்ட்லி எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கவர் பண்ணி பிளேஸை காமிக்க முடியுமோ அது மாதிரி கவர் பண்ணி பிளேஸ் காமிச்சிருவாங்க. சப்போஸ் நம்ம காரில் வந்தாலும் இங்கே உள்ள ஜீப் ரைடில் போய் அனைத்து பிளேஸையும் நம்ம பார்க்கணுங்க. அப்போ தான் மூணாரில் ஃபுல் பிளேஸ் கவர் பண்ண முடியும். இப்போ நாங்கள் நடந்து வர்றப்பயே மூணாரில் கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட் சைடு இருந்துச்சு. அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பார்க்கு சூப்பராக இருந்துச்சு. மூணாரில் பொதுவாகவே கார்டன் வியூலாம் செமையாக இருக்கும். பூலாம் அப்படியே பெருசாக பார்க்க ரொம்ப ரசித்து பார்க்குறதுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க. கண்டிப்பாக மூணார் வந்தால் 2 டேஸாவது வரணும். 2 நைட் இல்லை 3 டேஸாவது வரணும். எங்களுக்கு 1 நைட்டு 1 டே பத்தலை. நான் சொன்ன ரெஸ்டாரண்ட் இதுதான். நாங்கள் நிற்கிறப்பயே புறாவெலாம் பறந்து வருது. என்னடா புறாவெலாம் பறந்து வருதேன்னு பார்த்தா அங்கே அரிசி, அந்த பொரி, அந்த பொட்டுக்கள் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. பயமே இல்லைங்க. இது இந்த ஹோட்டல்காரவங்க ரெகுலராக போடுவாங்க போல். கார் நிப்பாட்ட வருதுன்ற ஒரு பயமே இல்லாமல் எவ்வளோ புறாவுக்கு ஃபீட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது பார்க்க ரசித்து பார்க்க மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ இதோடு முடிய போகுது. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் இன்னும் நாங்கள் போய் விசிட் பண்ண பிளேஸை ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். இந்த வீடியோவே உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே.